கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த காரியத்தை குறித்து இயேசுவே தம்முடைய புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அது என்னவென்று சொன்னால் பொருளாசை. ஒரு மனிதனுக்கு பொருள் தேவை, ஆனால் பொருள் மீது ஆசை அபரிதமாக இருக்கக்கூடாது. நாம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதையே நமக்கு பேராசையாக நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அன்றன்று உள்ள அப்பத்தை ஆகாரத்தை தான் அவர் நமக்கு தரார். எல்லாவற்றையும் மிதமிஞ்சி நமக்கு கொடுக்கக்கூடியவர் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில், பின்பு அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்கிறாரு. ஒரு வார்னிங் கொடுக்குறாரு பொருளாசையை குறித்து. பொருளாசை தான் எல்லா பாவங்களுக்கும் வேறாக காணப்படுகிறது. அதில் தான் மனுஷன் சிக்கிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஒரு 10,000 ரூபா வருமானம் வருகிறது என்று சொன்னால், அவன் அந்த 10,000த்துக்குள்ளாக அதை செலவு பண்ண, அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக 20,000 ரூபாய்க்கு அவன் தன்னுடைய காரியங்களிலே அதை செலவு செய்ய வேண்டும். எனக்கு இந்த வசதிகள் வேண்டும், இந்த காரியங்கள்லாம் எனக்கு வேண்டும் என்று நினைப்பான்னு சொன்னால் கடன் வாங்கக்கூடியவனாய் காணப்படுவான். கடன் வாங்கி கடனிலேயே அவன் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் இழந்து போகக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அதோடு கூட ஒரு ஓமையும் சொல்லுகிறார். அந்த ஓமை எல்லாரும் நமக்கு நன்றாக தெரியும். ஒருவனுக்கு நிலம் இருந்தது. அந்த நிலத்தை அவன் நன்றாக பயிரிட்டு அதன் குறித்து சந்தோஷப்படுகிறான். அதை குறித்து சந்தோஷப்பட்டு அதை அவன் நினைக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஆத்மாவை குறித்து பேசுகிறான். ஆத்மாவே, உனக்காக நிறையா சேமித்து வச்சுட்டேன், நிறைய விளைச்சல் வந்திருக்குது, இதை நான் சேமித்து வைப்பேன் என்று ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடன் என்று சொல்கிறார். அவனுக்கு பொருள் இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது, அவைகளை தனக்கென்று சேமித்து வைக்க வேண்டும் என்று பார்க்குறான். இந்த நேரத்தில் சேமிப்பு தவறல்ல, அது தேவையான பொருளாசையாக அது மாறாமல் இருக்க வேண்டும். வேறு ஒரு இடத்துல கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த பொருளாசையை குறித்து அது விக்கிரமாக சொல்லப்படுகிறது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் பொருட்களுக்கும் பொருட்கள் மீதுள்ள காரியங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனையாக காணப்படுகிறது. அது விக்கிரத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த சிறந்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆகவே பொருளாசை இல்லாதவர்களாக போதுமென்ற ஒரு மனருமியத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பொருளாசையை கொடுத்த நீர் எச்சரிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் செல்ஃப் கண்டென்டட் லைஃபாக நாங்கள் வாழ போதுமென்கிறதான ஒரு மனதை எங்களுக்கு கொடுக்க, பொருளாசையின் மீது நாட்டம் கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.